ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இது அயன் நிறைந்த ஒரு காசிலி கீரைப்பா. இதில் சத்துக்கள் ரொம்ப இருக்குது. ஈஸியாக நம்ம எப்படி ஒரு கடையல் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் இந்த கீரையை அறுத்து வச்சுருக்கேன். ஒன்றுமே இல்லைப்பா, ரொம்ப ஈஸி. பச்சை மிளகாய், பூண்டு, கீரை, மஞ்சத்தூள் போட போகிறோம், அவ்வளோதான்ப்பா. தண்ணியும் அதிகமாக ஊற்ற வேண்டாம். நம்ம அரைச்சி வச்ச தண்ணியே நம்மளுக்கு போதும்னு நினைக்கிறேன். அதுவே போதும். கூட மஞ்சத்தூள் போட்டு விட்டுறேன். அப்படியே போட்டு மூடி போட்டுடலாம்ப்பா. சூப்பராக இருக்குது. அவ்வளோதான்ப்பா. எவ்வளோ மனமாக இருக்குது தரமா இவ்வளோ உண்டு கீரை. நல்லா நான் சட்டிலேயே நல்லா போட்டு கடைஞ்சிட்டோம்ப்பா. இதோடு நம்ம வெங்காயம் பச்சையாக போட்டு நல்லா கடையலாம், தாளிப்பும் வச்சிடலாம். இப்போ நான் வடகம் போட்டு தாளிச்சிட்டோம்ப்பா. இந்த வீடியோலாம் பார்க்கும்போது நீங்கள் தள்ளிடாதுங்க ப்ளீஸ். ஏன்னா நம்ம முன்னோர்கள் எல்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு தான் அந்த காலத்தில் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல சுகத்தோடு பலத்தோடு இருந்தாங்க. இந்த நாட்டு கோங்கரை சுகருக்கு அவ்வளோ நல்லதுப்பா. அந்த காலத்தில் இப்படி தான் செஞ்சு சாப்பாடு இதை வழித்து வச்சுட்டு இந்த சட்டிலேயே ஒரு சாதம் கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அது டேஸ்ட்டே வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தள்ளாமல் இந்த ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஃபாலோ பண்ணாங்க. தேங்க்யூ.